பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தங்கமயில செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஏக்கத்தோடு கேட்பாங்க. அப்போ வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வந்து சொல்கிறோன்ட்டு உள்ளே போய் ஸ்கேன் பண்ணுறாங்க டாக்டர். குழந்தையெல்லாம் வந்து தெரியும்ல, ஏன் இதில் தெரியலன்றாங்க. வெளியே வாங்க சொல்கிறேன்னு கூட்டிகிட்டு வருவாங்க. குழந்தை எப்படி இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து இல்லை இவங்க கன்சீவாக இல்லை அப்படின்றாங்க. கேட்டதுமே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர்ன்றாங்க. கிட்ட இது மாதிரி கூட ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுன்றாங்க. அதாவது உங்க கன்சீவா இல்லை, கன்சீவா இருக்கிற மாதிரி அந்த கிட்ல உங்களுக்கு காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும், ஆமா இது மாதிரி வந்து எல்லாருக்குமே சம்டைம்ஸ் காமிக்கிறது தான்றாங்க. அது நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா எல்லாம் சரியா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இப்படி சொன்னா எப்படி இல்லை, அப்படி நடந்திருக்காது, நாங்க ரொம்ப ஆசைகளோடு இருந்திருக்கோம் அப்படின்னுவாங்க. எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் வேறு வழி இல்லைன்றாங்க. நீங்க மாற்றி கூட பண்ணிருக்கலாம், ஒருவேளை அது ஸ்கேன் இது ஒர்க் ஆகாத போயிருக்கலாம்ல, வேற ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கலாமான்றாங்க. இங்க பாருங்க எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது, உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் சொல்றது தான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷனலாக அது மயில் ஒரு பக்கமும் சரவணா ஒரு பக்கமுன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட எவ்வளவோ பேசுறாங்க. டாக்டர் இவங்க கன்சீவா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மயில் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்ன மாமான்றாங்க. அப்படி சரவணா உடஞ்சி போய் வெளியே போறாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருமா, உனக்கு ஒன்றும் பெரிய வயசு ஆகல சரியா, சின்ன வயசு தானே, மெதுவாக கூட பெற்றுப்பீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ரொம்ப ஆசைகளோடு இருந்தோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா என்னென்னாச்சு அப்படின்றாங்க. உடனே வந்து கோமதி வெளியே வராங்க. அத்தை என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க. மயில் கன்சீவா இல்லைன்றது சொல்லிட்டாங்க சரவணா அப்படின்னுவாங்க. என்னது கன்சீவா இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. கிட்ல சம்டைம் அது மாதிரி சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாங்க. ராஜின்னு ஒன்னே ஃபீல் பண்ணுறாங்க. மயில் அக்கா உள்ள சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கானுவாங்க. மயில் அழுதுகிட்டே வராங்க. ராஜி எல்லாம் போச்சு ராஜி அப்படின்றாங்க. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. சரவணன் கிட்ட பேச போகும். சரவணன் கோவமா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு போகிறாங்க. காரில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாண்டியன் கடையில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வர கஸ்டமர் கிட்ட எங்கள் வீட்டுக்கும் வந்து ஒரு குழந்தை வரப்போகுது, கோமதி அக்கா கோவிலே சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. டே உன் அக்கா மொத்தத்தில் எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்க போல, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த அக்கா சொல்லலைன்னா தான் அதிசயமாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கோடு இருப்பாங்க. அப்புறம் கார்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து யாரும் இறங்காதே இருப்பாங்க. வீடு வந்துடுச்சுன்னு எல்லாரும் இறங்கி போகிறாங்க. மயிலை வந்து பார்த்து இறங்க மயில அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இனி பார்த்து இறங்கினா என்ன, இறங்க கட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை கேஷுவலாக தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம் வாங்க போகலான்னு வாங்க. சரவணவே பார்த்துட்டு இருக்காங்க. சரவணன் கார்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அண்ணன் வந்துடுச்சுனான்னு வாங்க. அப்புறம் கோவமா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ஆனால் எங்கே போகிற, கடைக்கு போகிறேன் அண்ணன், வீட்டுக்கு வந்துட்டு போனேன், டே எனக்கு நிறைய வேலை இருக்குடான்றாங்க. மயில பேச போகிறாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு கோவமாக கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் நம்மளுடைய கதிருமே பின்னாடியே போகிறாங்க. அக்கா நீங்கள் வாங்கக்கான்னு சொல்லி ராஜு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபீல் பண்ணி எல்லாம் புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி இருந்தோமே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. கோமதி போயிட்டு கோவில், அதாவது அவங்க பூஜை ரூமில் போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் கடவுள் எங்களை கைவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போகவும் கதிர் சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் என்னென்ன இந்த எவ்வளோ ஆசைகளோடு இருந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாதுல்ல விடுன அப்படின்றாங்க. அப்புறம் மயில் வந்து கன்சீவாக இருக்கிறத ஃபோன் பண்ணி ஸ்டார்டிங் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்து இப்படி என்னை இந்த விஷயத்தில் ஏமாத்திட்டாலே, பொய் சொல்லிட்டாலே, என்னது பொய்ய என்னென்ன ஒன்றும் இல்லடா அப்படின்றாங்க. இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மீனா வந்து என்னாச்சு ராஜின்னு கேட்கவும் உண்மையை சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.